உன்னதமானவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் a child of the most high. நல்ல தகப்பன் தன்னுடைய குடும்பத்திற்காக கனவு கண்டு படைச்ச உலகத்துல தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறீங்கன்றதான் நற்செய்தி. தேவனுடைய விருப்பத்தை பல நேரங்களில் தவறாக உலகத்திற்கு காண்பிக்கிறோம். நம்ம எதுவும் அனுபவிக்க கூடாது, நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற சில உபதேசங்கள் இடைப்பட்ட நாட்களில் வந்த உபதேசம். அது தேவனுடைய மனதில் இருந்த உபதேசம் அல்ல. இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது, இந்த உலகத்தில் நீங்கள் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு நிறைய போதனையாக கேட்டுட்டோம். ஆனால் உண்மையாக யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கணும்னு விரும்புகிறார். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பெற்றோராக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. பாருங்கள், நம்ம பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்கு சிறந்த வெகுமதிகளை வாங்கி கொடுத்து, கிஃப்ட்ஸை வாங்கி கொடுத்து, என் பிள்ளை அதை பிரிக்கிறத, அந்த கிஃப்ட் ராப்பரை பிரிக்கிறதையும் அதை பார்க்குறதையும் அனுபவிக்கிறதையும் அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் வருதா இல்லையா? சந்தோஷம். பெஸ்ட்டானதை வாங்கி கொடுத்து என் பிள்ளை அனுபவிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறேன் நான். ஆனால் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன், நீ ஒன்றும் அனுபவிக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாருன்னு. உங்களுக்கே இவ்வளோ ஆசை இருக்கும், நான் உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அனுபவிக்கணும்னு. பரம தகவனுக்கு எவ்வளோ ஆசை இருந்தால் அனுபவிக்கிறதுக்கு இந்த பூமியில் இத்தனை படைச்சி விட்டுருப்பார். தேவன் நீங்களும் நானும் இந்த பூமியில் அனுபவித்து ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த புரிதலே உங்கள் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரட்டும். தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை படைப்போமாக அவர்களை தேவ சாயலாக படைச்சார். அவங்கள பற்றி சொல்கிறாரு, ஆண்டு கொள்ள கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ரைட். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்கிறேன், உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்னமே, உலகத் தோற்றத்திற்கு முன்னமே தேவன் முன்குறிச்ச ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் அவருக்கு சுவிகார புத்திரராக இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணுன்றதான் தேவனுடைய கனவு. அவர் செய்ததெல்லாம் பிள்ளைகளுக்காக தான். God created everything for his children. அவருடைய பிள்ளைகளுக்காக தான் எல்லாவற்றையும் தேவன் செய்திருக்கிறார். அப்படின்னும் போது நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயும் ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ளேயும் போயிடக்கூடாது. அடையாளத்திலே பிரச்சனை. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் எங்க பிரதர், எனக்கெலாம் என்ன தெரியும், நான்லாம் ஒரு ஆளா? என்ன நான்லாம் ஒரு ஆளா? நீங்களாம் அப்பாவோட பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை அப்படி பார்க்குறார், உன்னதமானவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சுதந்திர வாளிகள், அவருடைய சொந்த பிள்ளைகள் என்று வேதம் சொல்லும்போது, என்னை நான் பார்க்கிற விதம் மாற வேண்டும். என்னை நான் பார்க்கிற விதம் மாற வேண்டும். நீங்கள் உங்களை நீங்களா பாருங்க. யூ ஆர் a child of the most high. உன்னதமானவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்போ இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நல்ல தகப்பன் தன்னுடைய குடும்பத்திற்காக கனவு கண்டு படைச்ச உலகத்தில் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறீங்கன்றதான் நற்செய்தி. அந்த தகப்பன் சகலத்தையும் உங்களுக்காக செய்திருக்கிறார். இன்னைக்கு பல சூழ்நிலையின் மத்தியில் இங்கே உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை ஒரு மிகப்பெரிய தேவை உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தடை எப்போவுமே இருக்குது, எங்களால் முன்னேறவே முடியல பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு தடையோ ஒரு தேவையோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாரமாக இருந்துகிட்ருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏங்க எனக்காக இவ்வளோ பெரிய உலகத்தையே உண்டாக்குனவர் இந்த தேவையை சந்திக்க மாட்டாரா? எனக்காக இத்தனையை பார்த்து எந்த மனுஷனாலும் செய்ய முடியாததை எனக்கு செஞ்சிருக்கிறவர் இதை செய்ய மாட்டாரா? He knows my needs. இயேசு இந்த பூமிக்கு வந்து ஜனங்களோட பேசும்போது ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன தெரியுமா? அட பாவிகளா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம்னு இவ்வளோ கவலைப்படுறீங்களே, ஆகாயத்து பறவைகளை பார்த்துருக்கிறியா? அது விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதில்ல. உங்கள் பிதா அவைகளை என்ன பண்ணுறாராம்? போஷிக்கிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் அவருக்கு எப்படிப்பட்டவர்கள்? உனக்காக படைக்கப்பட்ட பறவைக்கே சோறு போடுறாருன்னா உனக்கு போடாம விட்டுருவாரா? தட் இஸ் த குவெஸ்டன் ஆஃப் ஜீசஸ். கவலைப்படுறவங்கள பார்த்து கேட்குறாரு, டேய் உலகத்தையே படைச்சிருக்கிறார் உனக்காக இந்த தேவையை சந்திக்க மாட்டாரா? இன்னைக்கு உங்களுடைய கண்ணோட்டங்களெல்லாம் மாறட்டும். திங்க் பிக் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி பெருசாக யோசிங்க. நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகள். உங்கள் அப்பா எவ்வளோ பெரியவர்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துக்கே ஓனர் அவர் தான். ஆமென்.